ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நாம் பார்க்க போகிறது நம்மளுடைய லேப்டாப் இல்லைனா கம்ப்யூட்டரில் இந்த மாதிரி மார்வல் ஐகான்ஸை வந்து நம்மளுடைய ஃபோல்டருக்கு எப்படி செட் பண்ணுறது, அதை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். இந்த வீடியோவுக்கு நான் 250 லைக்ஸை டார்கெட்டாக வைக்கிறேன். ஸோ 250 லைக்ஸ் வருதா அப்படின்னு பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு எல்லாமே புரியும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஐகானோட பேக்கை வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அந்த லிங்கை யூஸ் பண்ணி இந்த ஐகான் பேக்கை வந்து டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஜஸ்ட் 6 MB தான் இருக்கும். ஸோ ஐகான் பேக் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கும். ரைட் கிளிக் பண்ணுங்கள், எக்ஸ்ட்ரா டியர் அப்படின்ற ஆப்ஷன் இருக்கும். இதுக்கு விண்டர் சாஃப்ட்வேர் வேணும். இதோட லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. அதை யூஸ் பண்ணி இந்த சாஃப்ட்வேரை இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ண உடனே உங்களுக்கு பாஸ்வேர்டு கேட்கும். கேப்ஸ் லாக் ஆன் பண்ணிவிட்டு டெக்கிட் தமிழ் அப்படின்னு கண்டினியூஸாக டைப் பண்ணுங்கள். ஸ்பேஸ் எதுவுமே விடாதீங்க. நம்ம ரெகுலராக யூஸ் பண்ணுற அதே பாஸ்வேர்டு தான் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஓகே அப்படின்ற ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இது எக்ஸ்ட்ராக்ட் ஆக ஆரம்பிச்சிடும். ஜஸ்ட் ஒரு 10 செகண்ட்ஸ்லேயே வந்து எக்ஸ்ட்ரா டைம் முடிஞ்சிடும். இப்போ பார்த்தீங்கன்னா மார்வல் கலெக்ஷன் அப்படின்னு ஒரு ஃபோல்டர் வந்திருக்கும். ஸோ அந்த ஃபோல்டர் உள்ள தான் எல்லா ஐகானோட கலெக்ஷனுமே இருக்கும். இந்த ஃபோல்டரில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அவெஞ்சர்ஸ், டெட்பூல், தோர், எக்ஸ்மேன் அது மாதிரி எல்லா மார்வல் கலெக்ஷனோட கேரக்டர்ஸோட ஐகான் பேக் வந்து நான் கொடுத்துருப்பேன். ஸோ இதை யூஸ் பண்ணி தான் நம்ம வந்து நம்மளுடைய ஃபோல்டருக்கு இந்த மாதிரி கலர்ஃபுல்லான ஐகானை வந்து செட் பண்ண போகிறோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதை எப்படி செட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நான் இப்போ தனியாக ஃபேவரட் அப்படின்னு போட்டு வச்சு ஒரு 5 ஐக்கானை வந்து நான் செலக்ட் பண்ணி வச்சுருக்கேன் உங்களுக்கு எக்ஸாம்பிளுக்காக காட்டுறதுக்காக. ஸோ இந்த 5 ஐக்கானை எப்படி செட் பண்ணுறது அதை பற்றி நம்ம இப்போ பார்க்கலாம். ஸோ இப்போ ஒரு ஃபோல்டர் நான் வந்து எக்ஸாம்பிளுக்கு செலக்ட் பண்ணுறேன். ஸோ அதில் பார்த்தீங்கன்னா ரைட் கிளிக் அப்படின்ற ஆப்ஷன் இருக்கும் மவுஸில். ஸோ ரைட் கிளிக் கொடுங்க. கீழே பார்த்தீங்கன்னா கடைசியில் ப்ராப்பர்ட்டிஸ் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். அந்த ப்ராப்பர்ட்டிஸ் அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு சின்னதாக ஒரு டேப் மாதிரி இந்த மாதிரி ஓப்பன் ஆகும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா மேலே 4ஆவதாக வந்து கஸ்டமைஸ் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணுங்கள். ஸோ கீழே பார்த்தீங்கன்னா சேஞ்ச் ஐகான் அப்படின்னு அங்கே ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. அதை கிளிக் பண்ணுங்கள். ஸோ மேலே பார்த்தீங்கன்னா ப்ரௌஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த ப்ரௌஸ் ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். இப்போ நம்ம எந்த இடத்துல வந்து இந்த ஐகான் பேக்கை எக்ஸ்ட்ராக்ட் பண்ணமோ ஸோ அந்த ஃபோல்டருக்கு இப்போ நான் போகிறேன். ஸோ பார்த்தீங்கன்னா ஃபேவரட் அப்படின்ற ஃபோல்டரில் நான் சொன்ன மாதிரி வச்சுருக்கேன். ஸோ இப்போ அதில் ஒரு டெட்பூல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிட்டு நான் ஓப்பன் அப்படின்ற ஆப்ஷன் இருக்கும். அதை கொடுக்குறேன். இப்போ அதில் ஓகேன்னு இருக்கும். அதை கிளிக் பண்ணுங்கள். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல அப்ளைன்ற ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிவிட்டு அது பக்கத்தில் ஓகேன்னு இருக்கும். அதை கொடுத்துருங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம செட் பண்ணிட்டோம். ரைட் கிளிக் பண்ணி ரீஃப்ரெஷ் பண்ணிங்கன்னா இப்போ அந்த ஃபோல்டருக்கு பார்த்தீங்கன்னா டெட்பூலோட ஐக்கான் வந்துருச்சு. ஸோ இப்போ நான் வந்து வரிசையாக எல்லாத்துக்கும் நான் வந்து சேஞ்ச் பண்ணி காட்டுறேன். ஸோ இப்போ நான் சொன்ன அதே மெத்தடை யூஸ் பண்ணி தான் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்குமே நான் சேஞ்ச் பண்ணுறேன். பார்த்தீங்கன்னா உங்களுக்கே ஆட்டோமேட்டிக்காக தெரியும். ஸோ எல்லா ஃபோல்டரோட ஐக்கானும் வந்து சேஞ்ச் ஆகிக்கிட்டே இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நான் இதை வந்து ஜூம் பண்ணி பெரிய ஸ்கேலில் வச்சு நான் காட்டுறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பார்க்குறதுக்கு ரொம்பவே சூப்பராக இருக்குது. நார்மலாக டம்மி ஃபோல்டர்ஸ் யூஸ் பண்ணுறதுக்கும் இந்த மாதிரி ஃபோல்டர்ஸ் யூஸ் பண்ணுறதுக்கும் ரொம்பவே சூப்பராக இருக்கும். உங்களுடைய நண்பர்கள் உங்களுடைய லேப்டாப்பை வந்து வியூ பண்ணி பார்க்கும்போது ஸோ ரொம்பவே அட்ராக்டிவாகவும் இருக்கும். அதனால் கண்டிப்பாக இந்த ட்ரிக்கை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ இந்த ஐகான் வந்து எப்போவுமே உங்களுக்கு டெலீட் ஆகாமல் இருக்கிறதுக்கு சில விஷயங்களை நீங்கள் பண்ணணும். இப்போ நம்ம ஒரு ஃபோல்டரில் வந்து போட்டு வச்சிருந்தோம் ஐகான் எல்லாத்தையும். அந்த ஃபோல்டரை வந்து நீங்கள் நேமை சேஞ்ச் பண்ணக்கூடாது. அதுவும் இல்லாமல் அந்த ஃபோல்டரை நீங்கள் டிலீட் பண்ணக்கூடாது. இப்போ பார்த்தீங்கன்னா நான் ஃபேவரட் அப்படின்ற ஃபோல்டரில் தான் இந்த 5 ஐக்கானையுமே வச்சுருந்தேன். ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா இதோட நேமை நான் வந்து இப்போ எக்ஸாம்பிளுக்கு சேஞ்ச் பண்ணி காட்டுறேன். சேஞ்ச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இப்போ நம்ம செட் பண்ண எல்லா ஐக்கானுமே போயிட்டு பழைய போரிங்கான ஐக்கான் வந்துடும். ஸோ இப்போ நான் வந்து நிவாஸ் அப்படின்னு சேஞ்ச் பண்ணிட்டேன். இப்போ ரீஃப்ரெஷ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த ஐகான் பேக் எல்லாமே போயிட்டு நார்மல் பழைய ஐகான் வந்து உங்களுக்கு பேஸ்ட் ஆகிடும். ஸோ அதனால் இந்த ஃபோல்டரோட நேமை வந்து கண்டிப்பாக எக்காரத்தை கொண்டு சேஞ்ச் பண்ணாதீங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த ஐகான் ஃபோல்டரையும் வந்து டெலீட் பண்ணாதீங்க. ஸோ இந்த ஃபோல்டரை வந்து வேறு ஒரு ஹார்ட் டிஸ்க்லையோ இல்லை வேறு ஏதாவது இடத்துல மூவ் பண்ணுறது அந்த மாதிரி எந்த ஒரு தப்பையும் பண்ணாதீங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ எல்லாருக்கும் பிடிக்கும் அப்படின்னு நம்புகிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக ஒரு லைக் கொடுங்க. இந்த வீடியோ சம்மந்தமான கேள்விகளுக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம டெக்கிட் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் மற்றொரு சுவாரஸ்யமான வீடியோக்களுடன் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.